6வதா ஸ்கின்ல ஏதாவது ஒரு இச்சிங் வந்து இருந்துகிட்ருக்கும். ரொம்ப காமனாக என்ன சொல்லுவாங்க, குளிச்சுட்டு வந்தோன்னா ரொம்ப வந்து ஒரு இச்சிங் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஒரு டஸ்ட் பட்டா கூட வந்து அதிகமாக வந்து தும்மல் வந்து வருது. அதே மாதிரி ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி அலர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. 7வதாக உங்களுடைய கண்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதி வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறமாக வந்து மாற ஆரம்பிக்கிறது. யூரின் வந்து நல்ல டார்க்கு எல்லோ கலரில் வந்து போகிறது. இது எல்லாமே நம்ம உடம்புல இந்த பிலிருபினோட டெபாசிட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த அறிகுறிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய கல்லீரலோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள், பிபிஓ இல்லை வந்து சுகர் மாதிரியான பிரச்சனைகளோ வரப்போகுதுங்கிறது அர்த்தம். நிறைய பேருக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் இந்த அறிகுறிகளோடு தான் வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் பெயின் கில்லர்ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸோ எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ 2வதாக நைட்டில் சீக்கிரமாக தூங்குகிற விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். நைட்டில் ஒரு 10 மணிக்கெலாம் நம்ம தூங்க போயிடுறது நல்லது. 3வதாக உங்கள் கல்லீரலோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம நெல்லிக்காய், அதே மாதிரி இஞ்சி, எலுமிச்சை சேர்ந்த ஜூஸ் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய், இஞ்சி, எலுமிச்சை சேர்ந்த ஜூஸ் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறும். 5வதாக இது நம்ம பாடியில் ஹீட்டையும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் வந்து வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த கல்லீரல் வந்து எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும். ஸோ வாரத்தில் 2 நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கோங்க. இது கூட கீழா நெல்லி, கடுகு ரோகிணி இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்த யக்ருத் கேர் கேப்சூல்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம கல்லீரலோட செயல்திறனை வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம். ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நிறைய நோய் நிலைகளுக்கு நம்ம ஆட்படுவோம். ஸோ அப்போது ஆரம்ப கட்டத்திலே அந்த அறிகுறிகளை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா இந்த கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய முறைகளெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.